என்ன கார்த்தி, என்ன? இது ஆபீஸ் லேப்டாப் தானே? ஒர்க் பண்ற லேப்டாப்? ஆமா, ஆபீஸ் லேப்டாப் தான். இது யார் இது? யாரா? தலைவனை பார்த்து யாருன்னு கேக்குற? என்ன ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு? யார் இது? யார் இவரு? ஏய், அவர் பேர் வந்து டெட்புல். பேரே டெட்புல் தான். என்னடா இது வித்தியாசமா இருக்கு? யாரு அவரு? என்னடா இது இவரெல்லாம் போய் ஒட்டி வச்சிருக்க? ஏய், யாரெல்லாம் கேட்காத, அவர் யார் தெரியுமா? யார் அவரு? எனக்கு தெரிஞ்ச சூப்பர் ஹீரோஸ்லயே சாவடிக்க முடியாத ஒரே ஆள்னா அவரு தான். என்னடா சொல்ற? சமாள தெரியுமா? சீக்கிரம் தான் சாவடிக்க முடியாது அவரு. நான் ஒரு பச்சை கலர்ல ஒரு குண்டு மனுஷன் பண்ணி அவர்லாம் இருக்காரு. ஹல்கடி. இவர் பவரே செமையா இருக்கும். ஆக்சுவலி இவருக்கு எப்படி தெரியுமா பவர் வரும்? இவர் வந்து எப்படி சொல்றது, இவருக்கு வந்து ரொம்ப ஜாலியா அவரு எப்படி சொல்றது, யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு சொல்றவங்கலாம் அடிச்சு போட்டு இந்த மாதிரிதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. வில்ல மாதிரி இருக்கிற ஹீரோ தலைவன். தலைவனுக்கு வந்து கேன்சர் இருக்கும். சரியா? கேன்சர் வந்துடும், சீக்கிரம் சாவற மாதிரி ஆயிடும். ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால ரொம்ப தம்மடிச்சு வந்து கேன்சர் வந்துடும். அந்த கேன்சரை இது பண்றதுக்கு கில் பண்றதுக்கு எங்கேயும் போவாரு. கியூர் பண்ண முடியாது. அந்த கியூர் பண்ண முடியாது. என்னன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு சூப்பர் ஹீரோ டெஸ்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு மெடிக்கல் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா உங்க கேன்சர் நாங்க கியூர் பண்றோம், வாய்ப்பு இருக்கு அதுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரி, வேற வழி இல்லை, எல்லா இடத்துலயும் முடியாதுன்ட்டாங்க, நம்ம இங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன்னு போவாரு. போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஒரு வாரமோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. சரியாகாது. அவரோட சைடு எஃபெக்டா என்ன ஆகும்னா, நம்ம மனுஷன் மாதிரிதான் இருப்பேன். நல்லா மூஞ்சிலாம் பொத்தலாம் ஆயிடும். பொத்தலாம் ஆயிட்டு ஒரு மாதிரி இந்த அம்மை போட்டு தக்காளி அம்மை போட்டு வெடிச்சு போயிடும். அந்த மாதிரி தலைவன் ஆயிடுவான். அது என்னன்னா, அது மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அந்த பில்டிங் வந்து ஏதோ ஒரு தீ விபத்து மாதிரி வெடிஞ்சிரும். அந்த லேபு வெடிச்சோன்னுமே தலைவன் வந்து எரிஞ்சிருவான் அவர்களுக்கு. எரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி ரீஜெனரேஷன் ஆகும். அவன் பவரே அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும். அந்த கேன்சர் போயிடும். கேன்சர் போனதுக்கு அப்புறம் கேன்சர் கியூர் ஆகிடும். அந்த லேப் இதுல எக்ஸ்ப்ளோஷன்ல கேன்சர் போயிட்டு இந்த பவர் கிடைச்சிரும். இவனோட பவர் என்ன தெரியுமா? தலைவன் வந்து நீ அவனோட நகை இருக்குல்ல, ஒரு விரல வெட்டிட்டு அவனை மொத்தமா நீ ஆசீர்வித்து எரிச்சிட்டாலும் அந்த விரலுல இருந்து தலைவன் முளைச்சு வந்துருவான். கில் பண்ணவே முடியாது. ரெண்டா பிச்சு போட்டுட்டாலுமே, இப்போ உடம்புல இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு பாதியும் காலில் ஒரு பாதி நீ பிச்சு போட்டாலும் இடுப்பு கீழே திருப்பி அவர் கால் வளர ஆரம்பிக்கும். அவ்வளவு சீக்கிரம் டெத் ஆக மாட்டாரு. இந்த கேப்டன் அமெரிக்கா, அப்புறம் இந்த அயர்ன் மேன் அதெல்லாம் சொல்றாங்க, தோர் அதெல்லாம் அவங்களும் வேற ஹீரோஸ். அவங்களும் தனித்தனி பவர்ஸ் இருக்கும். அடுத்த என்ன சொல்ல ஒரு ஹீரோஸ் பத்தி வேணா அவரோட சொல்லுவோம். எனக்கு நீ நிறைய அந்த கேப்டன் மார்வல் எனக்கு அதுல இருக்க ஒவ்வொரு கேரக்டர் இது பத்தில எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லலாம். ஆனா இந்த ஹீரோ வந்து எனக்கு வைக்கிறதுக்கு காரணம்னா, இப்போ நம்ம வந்து எதனா ஒரு இடத்துல வந்து இதுவாயிட்டோம், மொத்தமா அவுட் ஆயிட்ட கூட சின்னதா ஒரு ஹோப் இருக்கும்ல, அந்த ஹோப் மாதிரி அந்த ஹோப்பை பிடிச்சி மேல வரணும். அதே மாதிரி தலைவன் வந்து சின்னதா அவரோட உடம்போட ஒரு பார்ட் இருந்தாலுமே அதுல இருந்து தலைவன் வளர்ந்து வந்துருவாரு. கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா அந்த படம் பிரகாரம் பார்த்தோன்னா அவங்களோட லவ்வரும் செத்து போயிடும். செகண்ட் பார்ட்ல தலைவனுக்கு கேன்சர் கியூர் பண்ணாம இந்த இதுல போயிடுவாரு. மூஞ்சும் ஒரு மாதிரி சொரண ஆயிடும். இப்போதைக்கு மார்வல்ல வேற இவர் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவர் தான் மார்வலோட காடு, ஆண்டவர், அப்படி மார்வலே காப்பாற்ற வந்தவர் சொல்லி சுத்தி இருக்கான் தலைவன். தலைவனோட பிரச்சனை என்ன தெரியுமா? தலைவன் வந்து நல்லா சூப்பரா வால் சண்டை போடுவான், சூப்பரா கன் ஷூட் பண்ணுவான், ஃபைட்டிங்லாம் செம்மையா பண்ணுவார் தலைவர். தார் மாறாடிப்பாரு. அவரோட பிரச்சனை என்னன்னா வாய் கொஞ்சம் அதிகம். வாய் கொடுத்து சூத்து உண்ணாக்கிப்பாரு தலைவர். அதெல்லாம் பால் மரமும் வாங்கிப்பாரு. வரவும் போறவங்க கிட்ட எல்லாம் வாய் கொடுப்பாரு. ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு இந்த மாதிரி இருக்கோ, இந்த கேரக்டர் செம்ம ஃபன்னான கேரக்டர். இந்த கேரக்டரை பசங்களுக்கு பிடிக்காது இருக்கே. டெட்பூல் 1, டெட்பூல் 2, அப்புறம் வந்து டெட்பூல் அண்ட் வுல்வரின்.
தலைவன் உள்வூரினுக்கு இவனுக்கு சண்டை வரும் பாரு உள்வூரின் படத்துல. ஐயோ இல்ல எனக்கு அது ஸ்டோரி சொல்லாத, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரியான சோ படம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ப நான் இத பத்தி எதனா ஒரு ஸ்டோரி வந்து ஒரு மூவி வந்து நான் பாத்துறேன், பார்த்துட்டு இவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி அடுத்து எந்த சூப்பர் ஹீரோ பத்தி ஸ்டோரி வேணும் அப்படின்றத நீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பை த வே பார்த்தனா ஒரு 23,000 32,000 ரூபாய் கொடுத்து லேப்டாப் இது வாங்குனதுக்கு இந்த பையன் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வந்திருக்கான். உங்களை யாருக்கெல்லாம் இந்த மாதிரி லேப்டாப்ல ஸ்டிக்கர் ஒட்டுறது பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்க. ஆனா மனசாட்சி இல்லாம ஏன்டா இப்படி ஏன் போட்டோ எதனா போட்டுருக்கலாம்டா, கண்டிஸ்டியாவது போயிருக்கும்டா. ஏய் நான் எவ்வளவு கெத்து பாத்தியா, ஆபீஸ் லேப்டாப்ல ஒட்டி இருக்கேன் பாரு. ஆனா பரவாயில்ல, திட்டு வாங்காம இருந்தா சரி. ஆபீஸ்ல போயிட்டு உனக்கு எதனா சம்பவம் நடக்காம இருந்தா சரி. என்னெல்லாம் யார் திட்டுவா, என் தலைவனை மீறி யார் திட்டுவா? திட்ட மாட்டாங்க. அண்ட் வேலை போகாம இருந்தா சரி. கங்க்ராச்சுலேஷன். வேலைலாம் போகாது. எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நம்ம சூப்பரா நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு கேரக்டர் பத்தி பார்ப்போம். ஓகே, பை 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 பை.